ஜன்தன் யோஜனா, சுகன்யா சம்விருத்தி யோஜனா, ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஸ்வாஸ்திய யோஜனா, முத்ரா யோஜனா உள்ளிட்ட 7 மக்கள் நலத்திட்டங்களை நாடு முழுவதும் நிறைவேற்றுவதில் மத்திய அரசு முனைப்பாக செயல்பட்டு வருகிறது. இத்திட்டங்களை மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்துவதில் சுணக்கம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து 800 IAS அதிகாரிகள் கொண்ட குழுவை மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்த அதிகாரிகள் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 117 மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று கண்காணித்து ஆய்வு நடத்த உள்ளனர். இதற்காக பாதுகாப்பு மற்றும் நகர்ப்புற அமைச்சகங்களில் IAS அந்தஸ்தில் உள்ள துணை செயலாளர்கள் மற்றும் இயக்குநரக அதிகாரிகளை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது. அடுத்த 2 மாத காலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராமத்திற்கும் நேரடியாக சென்று கிராம மக்கள் மற்றும் பயனாளிகளுடன் இணைந்து கூட்டங்கள் நடத்த உள்ளனர். இந்த அதிகாரிகள் மொத்தம் 49,178 கிராமங்களில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வார்கள் என மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் உள்ளூர் பிரதிநிதிகளுடன் இணைந்து கேஸ் இணைப்பு, வங்கிக் கணக்கு மற்றும் மின் இணைப்பு போன்றவற்றை உடனுக்குடன் சரி செய்வது இவர்களின் பணி என்றும் அந்த அதிகாரி கூறியுள்ளார்.